எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சிறுதானியத்தில் ஒரு வகையான கம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்பு இருக்கிறதுலே மிக சிறந்த தானியம். ஏன்னாக்கா அதில் அதிக அளவு புரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. அதனால் அதுதான் மிக சிறந்த தானியமாக நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 75% பெண்களுக்கு இரத்த சோகை நோய் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாட்டில் தேவையான அளவு இரும்பு சத்து இல்லாதது தான் இதுக்கு காரணம். இரும்பு சத்தை வெறும் மாத்திரைகளாக நம்ம எடுத்துக்கக்குள்ளார அது முழு பலன் நமக்கு அளிக்காது. அதனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கிற அயன், கால்சியம் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கும். இயற்கையான முறையில் போகிறது தான் உடம்பும் நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் பார்த்திங்கன்னா, கம்பை வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு கால்சியம், அயன் எல்லாமே கிடச்சிரும். இரத்த சோகை இருக்கிறவங்க ரெகுலராக இந்த கம்பை நம்ம எடுத்துக்கக்குள்ளார நமக்கு உடம்புலேருந்து இரத்த சோகையே இல்லாமல் ஆகிடும். நம்ம சப்ளிமெண்ட்ரியோ இல்லை மாத்திரையோ எதுவும் சாப்பிடாமே நம்ம உடம்புல அயன், கால்சியம் எல்லாமே இயற்கையாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். கம்பில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுகளை சீக்கிரமாக குளுக்கோஸாக மாற்றாமல் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாக செரிக்கக்கூடிய உணவாகவும் இருக்குது. இந்த கம்பு எளிமையாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். தோசையாவோ இல்லை ஒரு கம்பு அடை, கம்மங்கூழ், கம்பு சோறு ஏதோ ஒரு வகையில் வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம எடுத்துக்கக்குள்ளார நம்ம உடம்புக்கு தேவையான 2 நாள் வாரத்தில் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம உடம்புக்கு தேவையான அயன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதில். அது மட்டும் இல்லாமல் உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கும் இது யூஸாக இருக்குது. வெய்ய காலத்தில் உடம்பு அதிகமாக சூடாகிடுதில்ல, இதை நம்ம கம்மங்கூழோ கம்மஞ்சோறோ செஞ்சு ஒரு 8 மணி நேரம் பிக்மெண்டேஷன் பண்ணி வச்சுருந்து காலையில் எடுத்து அதை புளிக்க வச்சு சாப்பிட்றோம்ல, அதில் இன்னும் 100% பலன் கிடைக்குது நமக்கு. அதனால் நல்லா புளிக்க 8 மணி நேரம் அதை மூடி வச்சுருந்துட்டு காலைல புளிச்ச தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடக்குள்ளார உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. எங்கள் வீட்டில் நான் கம்மங்கூழ் தான் செஞ்சேன். நைட்டு செஞ்சு வச்சுருந்து இப்போ காலைல எடுத்தது இப்படி தான் இருக்கும். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா 1 டம்ளர் புளிச்ச மோர் அதில் ஊற்றி நல்லா கலந்து நம்ம சாப்பிட்டோன்னாக்கா ஒரு 2 டம்ளர் குடித்தோம்னாலே வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் அதிலே கிடச்சிரும். புரோட்டீன் இருக்குது, அயன், கால்சியம் எல்லாமே அதில் கிடச்சிரும். இதை எடுத்துக்கிட்டாலே வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவாகவும் இருக்குது. அதனால் எல்லோரும் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ அதை எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அயன் குறைவே இருக்காமல் இருக்கும். இரும்பு சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களே இல்லாமல் ஆகிடும். அதனால் எல்லோரும் சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னும் மாம்பழம் தான் தொட்டு சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.